நேற்று மேட்ச்ல சூரியவம்சி ஆர்சிபி பவுலர்ஸ் எல்லாரையும் போட்டு பொலன்னு பொழந்திருக்காரு. ஸோ அதுக்கு மெயினான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்பிரியன் ஒருத்தர் சூரியவம்சி வீட்டுக்கே போயிட்டு ஒரு பொட்டியை கொடுத்துட்டு வந்திருக்காரு. அது என்ன பொட்டின்னு தெரியல, ஒருவேளை அது பண பொட்டியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பொட்டியை வாங்கிட்டு தான் நம்ம சூரியவம்சி எல்லாரையும் பொழந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் பரவலாக பரவிட்டு இருக்கு. ஸோ நேற்று மேட்ச்ல சூரியவம்சி என்ன சம்பவம் பண்ணாரு, ஆர்சிபி எப்படி மண்ணை கவுனாங்க அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். நேற்று எப்பயும் போல விராட் சால்ட் 2 பேரும் ஓப்பனிங் இறங்குறாங்க. நம்ம ஆர்ச்சர் தான் போடுறாரு. ஆர்ச்சர் வாலி குத்தி பவுன்சர் ஏற்ற நம்ம சால்ட்டு அடித்து அவுட் ஆகிட்டாப்ல. கீப்பர் கேட்ச் தடுக்க வந்த மாதிரி இருந்தது, பட் அவர் கேட்ச் ஆகிட்டாரு. ஸோ எதுவும் பண்ண முடியாது. செகண்ட் ஓவர் பார்த்தா நம்ம படிக்கல் விராட் கோலி 2 பேரும் இருக்காங்க. அப்போ தான் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகுறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரில நம்ம ஆர்ஆர் பவுலர்ஸுக்கு. பால் போடுறானுங்க, எல்லாம் சுற்றி பாயிறாங்களே தவிர எல்லாம் 4 பவுண்டின்னு போயிட்டு தான் இருக்குது. ஒரு 3 ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 ரன் கிட்ட வந்துட்டாங்க நம்ம ஆர்சிபி. ஸோ ஆஃப்டர் கொஞ்சமாக நல்லா கோலி விளையாடிட்டு இருக்கும்போது 5th ஓவரில் நம்ம கோலி காலி ஆகிட்டாரு. நம்ம புவனேஸ்வர் விக்கெட் எடுத்துட்டார் ஸ்டெம்ப்பு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 பாலுக்கு 34 ரன் அடிச்சு அவரோட நாக்கு முடிச்சுட்டு காலி ஆகிறாரு. இதுக்கடுத்து வந்த குருநாளும் சரி எல்லாருமே அவுட் ஆகுறாங்க. கடைசியாக நம்ம கேப்டன் வராரு பவர் பிளே முடியறதுக்குள்ளே. ஸோ கேப்டன் அவரோட நாக்கை சூப்பராக ஆடி கொடுத்துருக்காரு நம்ம பட்டிதாரு. ஸோ செம்ம டிஸ்ட்ரக்டிவ்ங்க, பயங்கரமாக ஆடி இருந்தாப்புல. யார் வேணாலும் விக்கெட் ஆகலாம், பட் கேப்டனாக நான் இருந்து நான் உள்ள மேட்ச்சில் அடித்து கொடுப்பேன்னு நேற்று ஃபுல்லாக போட்டு பொலன்னு பொழந்திருக்காரு. ஸோ அவர் இல்லைனா கிட்டத்தட்ட பார்த்தா நம்ம மேட்ச் அவ்வளோ தூரம் வந்திருக்காது. கிட்டத்தட்ட 150லே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுருண்டுட்டு இருப்பானுங்க. ஸோ அவர் தான் டிஸ்ட்ரக்டிவ் நாக் அடித்தார். கேப்டன் ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்கா, இந்த பக்கம் வந்த டேவிட்லேருந்து பாண்டியாலேருந்து எல்லாருமே அடுத்து அவுட்டு. ஸோ ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டு இருந்தது. ஸோ கேப்டன் அவர் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடித்து கொடுத்தாரு 15வது ஓவரில். கரெக்டாக 16 ஓவர் முடியும் போது 150 ரன் இருக்குது. கிட்டத்தட்ட 6 விக்கெட் ஆகிடுச்சு. பட்டிதார் 50 போட்டிருக்காப்புல. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டிதார் நல்ல நாக் ஆடி 17வது ஓவரில் ஒரு கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 பாலுக்கு 68 ரன்னு, சூப்பரான நாக்கு. ஸோ அவர் கேப்டனாக அவர் வேலையை பார்த்துட்டாரு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஹெட்மயரும் சரி அவரும் ஒரு லைட்டாக பார்ட்னர்ஷிப் மாதிரி வந்தார், பட் அவரும் காலி. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் கிட்டத்தட்ட ஒரு 2 ஓவருக்கு 20 ரன் 25 ரன் அடித்து பொலன்னு பொழந்து கரெக்டாக 201 டார்கெட் வந்துட்டாங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்கோர் இருந்தது. ஸோ இதை எப்படி ஆர்ஆர் பீட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ அந்த நேரம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய கதை உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம சூரியவம்சி பொட்டி வாங்கியிருக்காரு. ஸோ பொட்டி வாங்கினதுனால அவர் எப்படி பொலன்னு பொழந்தாருங்கிறத இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் பார்க்க போகிறீங்க. பாய். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனிங் இருக்காங்க. ஸோ நம்ம ஏலியன் சூரியவம்சியும் அதுக்கப்புறம் பார்த்தா ஏலியனோட அண்ணன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 2 பேருமே இறங்குறாங்க. ஸோ 2 பேருமே இறங்கி ஓரளவுக்கு நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. பட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓவரே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாப்ல. ஸோ வேறு யாரும் இல்லை, ஹேசல்வுட் தான் ஓவர் போட்டு விக்கெட் எடுக்கிறாப்புல. ஒரு கீப்பர் கேட்ச் தான், பட் நின்றுருந்தாங்கன்னா இன்னும் கூட சீக்கிரமாக மேட்ச் முடிஞ்சிருக்கும், இன்னும் சூப்பராக வந்திருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தா நம்ம ஜித்தேஷ் வராரு. ஜித்தேஷ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சூரியவம்சி 2 பேர் இருக்காங்க. இந்த பக்கம் சூரியவம்சி போட்டு காட்டுறாப்புல. எனக்கு என்னவோ அந்த பொட்டியில் எவ்வளோ பணம் இருந்ததுன்னு தெரியல, ஆனால் பட் கோடிக்கணக்கில்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் போட்டு எல்லா பவுலரையும் போட்டு இப்படி கட்டையை கொடுத்து அடிக்கிறான் அப்படியே. ஸோ அவன் பேட் எடுத்துகிட்டு அடிக்கிறானா, இல்லை கட்டையில் அடிக்கிறானா, இல்லை அவனுக்கு அவ்வளோ பவர் இருக்கா. இந்த போகோவில் ஒரு மூவி வரும் தெரியுமா, இந்த பேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இடி இடித்து அந்த பேட்டுக்கு பவர் வந்துடும். ஸோ எப்படி பட்டாலும் பார்த்தீங்கன்னா 4-6 போகும் பட்ட உடனே. ஸோ அந்த படம் நீங்கள் சின்ன வயசில் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4-6 போட்டு வெளுக்கிறான். ஸோ கிட்டத்தட்ட பவர் பிளே கூட முடியலைங்க. அதுக்குள்ளே பார்த்தா 50 போட்டால் 15 பாலுக்கு 50. இது அவனுடைய 2வது ஆஃப் செஞ்சுரி, 15 பால். ஸோ ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் செஞ்சுரி. ஸோ இந்த முறை செஞ்சுரி ஃபாஸ்டஸ்ட் அடிச்சிருவான்னு சொல்லிட்டு அதுக்கு நோக்கி போய்கிட்டு இருந்தான். பவர் பிளே முடியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஓவருக்கு 97 ரன் 1 விக்கெட். இப்போ இந்த நடப்பு ஐபிஎல்ல இதுதான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர்னே சொல்லலாம். ஸோ சூப்பரான நாக்கு. ஸோ பொலன்னு பொழந்துட்டானுங்க ஆர்சிபியை. சரி அவ்வளோதான் மேட்சே முடிஞ்சு நினச்சிட்டு இருந்தோம். இவனும் விடுறதா இல்லை. ஆப்போசிட்டில் ஜுரலும் பார்த்தீங்கன்னா விடுற மாதிரி இல்லை. அவனும் போட்டு பொலன்னு பொழந்துக்கிறேன். அவனாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேட்ச்சு. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரக்டிவாக ஆடின நம்ம சூரியவம்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக நாக் ஆடின நம்ம ஜுரையில் மறந்துட்டோம். ஸோ அவர் சூப்பராக ஆடிருக்காரு. ஸோ நல்லா ஃபைன் கேப்லாம் பார்த்து ரொம்ப பவராக ஆடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அழகாக பார்த்து ஆடினாலே போதுங்கிற மாதிரி இருந்தாப்புல. எல்லாரையும் போட்டு பொழக்கிறாங்க. பாண்டியெல்லாம் பயங்கரமாக வேரியேஷன் கொடுப்பான். பாண்டியாவை ஒரே போட்டு பொலன்னு பொழந்துட்டான். ஹேசல்வுட் ஓவர் அந்த மனுஷனை பார்த்து ஏகப்பட்ட பேர் பயந்துட்டு இருக்காங்க. இவன் என்னடானா அசால்ட்டாக 6-4 ஹேசல்வுட்டே கதரை ஒத்துட்டு இருக்கான். ஸோ இது பார்த்துட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8th ஓவர் ஒரு விக்கெட் ஆகிட்டாப்ல. ஒரு நல்லா அடிக்க போனார். சரியா டைமிங் கிடைக்காதனால விராட் கோலி கேட்ச் பிடிச்சி அது அவுட் ஆகிட்டாப்ல. வெறும் 26 பாலுக்கு 78 ரன் அடிச்சிருந்தான்.
ஸோ இன்னும் கொஞ்சம் போயிருந்தாலும் இன்னும் ஒரு 5 பால் ஆடினான்னு வச்சுக்கேன், எப்படி பார்த்தாலும் செஞ்சுரி போட்டிருப்பான். இப்போ சூரியவம்சி போனவொடனே பார்த்தீங்கன்னா மேட்ச் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சோம். பட் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வரவெல்லாம் அவுட் ஆகிறான். ஹெட்மயர் வந்தவொடனே பார்த்தா கேட்ச். இப்போ கேப்டன் வராரு, கேப்டனும் பார்த்தீங்கன்னா பராக்கும் கேட்ச். இந்த மாதிரி வந்து ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கும்போது நம்ம ஜட்டுவும் நம்ம ஜுரேலும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு எப்படியோ தட்டி கிட்டி எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வின் பண்ணாங்க. ஆனால் இந்த ஜுரேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான நாக் அவருக்கு. கிட்டத்தட்ட அவரும் பார்த்தீங்கன்னா 42 பாலுக்கு 80 ரன் அடிச்சிருக்காப்ல. ஸோ அவர் தட்டி ஆடினதுனால வந்து மற்றவங்களுக்கு தெரியல என்னவோ, ஆனால் பட் சூப்பராக ஆடினார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் டிசி மேட்ச் இருக்கு. இன்னைக்கு வந்து ராஜ் பிரியன் அவருடைய டிஷர்ட்டை போடுவாரா மறுபடியும் சிஎஸ்கே டிஷர்ட்டை, அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஆர்சிபியில் ஸ்பையாக இருந்து உள்ள பயங்கரமாக கலாய்ப்பாரா. ஸோ வேறு யாருக்கு பொட்டியை கொடுத்து இன்னைக்கு அடிக்க வைக்க போகிறார் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ மறக்காமல் உங்களை அப்டேட் பண்ணுறேன். ஸோ பாய் க்ரூஸ். ஸோ ராஜ் பிரியனும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், என்னையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.